டிம்பக்டு, இனி வீரால தப்பிக்கவே முடியாது. அவன் எப்படியோ நம்ம ரோபோட்ஸ் எல்லாம் தோக்கடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவங்கிட்ட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறதுக்கு வேற வேற சூட்ஸ் வச்சிருக்கான். தனித்தனியான ஆயுதங்கள் இருக்கு. இவன் கமாண்ட் கொடுத்து அதை எல்லாத்தையும் வர வைக்கிறான். ஒருவேளை அவனுக்கு குரல் இல்லைன்னா அதெல்லாம் எப்படி வரவழைப்பான் சொல்லு? ஆனா பாஸ், அவனோட குரல் எப்படி போகும் பாஸ்? இங்க பாரு, இதுதான் என்னுடைய த்ரோட் ஜாமிங் டிவைஸ். இது பறந்து போய் அவன் வாய்க்குள்ள நுழைஞ்சு அவன் த்ரோட்டை ஜாம் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவனால எந்த விதமான கமாண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ரோபோட்டா அவன் மாறிடுவான். அதுக்கப்புறம் என்னுடைய மேக்னெட்டோ அந்த வீரை அழிச்சிடும். பாஸ் கொடுங்க பாஸ், இது வேலை செய்தா இல்லையான்னு இப்ப நான் செக் பண்ணி பாத்துறேன். ஆஹா பாஸ், பாஸ் என்ன சொல்றது பாஸ்? இது உங்க குரலை இப்போ ஜாம் ஆகிடுச்சு பாஸ். என்ன மன்னிச்சிருங்க பாஸ், நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ், நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களையும் நான் இதே மாதிரி போட்டு பிந்திச்சா உள்ள இருக்கிற அந்த மிஷின் வெளியே வந்துடும். அப்படிதானே பாஸ்? இதோ செய்யற இருங்க. வெளியில வந்துருச்சு பாஸ், உங்களோட த்ரோட் ஜாமிங் மிஷின் வெளியில வந்துருச்சு. என்ன நீ அடிச்சிருக்க, அதுவும் இல்லாம மேல ஏறி மிதிச்சிருக்க. I am mad, very very mad. நில்லு டிம்பக்டு, உன்னுடைய சேட் அதிகமாயிடுச்சு. வீர், இத வாங்கிக்க. இந்த கேக்க நான் உனக்காக ரெடி பண்ணி இருக்கேன். இத சாப்பிட்ட பிறகு நீங்க விளையாட போங்க. மறக்காம இம்லிக்கும் கொடுங்க. தேங்க்யூ தாத்தா, நீங்க என்ன எவ்வளவு கவனமா பாத்துக்கிறீங்க. தாத்தா எனக்காக ஏதாவது ஒண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும். உனக்காவது கேக் கொடுத்தாரு, எனக்கு என்ன கொடுத்தாரு? கவலைப்படாத, உனக்கு இருக்கு. ஓ தேங்க்யூ தாத்தா. நீங்க எங்க எல்லாரையும் எவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க. நீங்க தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட். ஹாய் இம்லி. ஹாய். எடுத்துக்கோ, தாத்தா நம்மளுக்காக கேக் செஞ்சிருக்காரு. சரி வாங்க, எல்லாரும் பார்க்ல உட்காந்து சாப்பிடலாம். பண்டி, நீ எதுக்காக எங்க மேல பேப்பர் ராக்கெட்ஸ் போடுற? நான் உன் மேல எதுக்கு ராக் போட போறேன்? நான் தான் போட்டேன்னு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வீரிம்லி மேல ராக்கெட் போட்டதா நீங்க யாராவது பாத்தீங்களா? சொல்லுங்க. இல்ல இல்ல, நாங்க பார்க்கவே இல்ல. நான் போடவே இல்ல. நான் போட்டதை நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. அப்படியா? இப்போ உங்களுக்கு நடக்க போறத வீரிம்லி தவிர வேற யாராலையும் பார்க்க முடியாது. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடம். இது 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 என்னது? நீ என்ன பண்ணிருக்க? அவனை திரும்ப வரவை. அவன் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தான். இதை என்னால மன்னிக்கவே முடியாது. போங்க, நீங்களே போய் அவனை கூட்டிட்டு வாங்க. என்னால கூட்டிட்டு வர முடியாது. ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். இங்க என்னப்பா நடக்குது? காப்பாத்துங்க மாமே, காப்பாத்துங்க. வீர், வீர், அந்த ரோபோ பாய் எங்க போயிட்டான்? அப்புறம் நீங்க எப்படி வந்த? ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் மற்றவங்களுக்கு நல்ல உதவி பண்ணி நல்ல ஹேபிட்ஸோட இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக் அவார்டு தர போறோம். நல்ல வேலைக்கு அர்த்தம் மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கிறது, ஹெல்ப் பண்றது மட்டும்தான். புரிஞ்சதா? ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக் ட்ராஃபிய நான் தான் ஜெயிக்க போறேன். சீக்கிரமா என் பிளான கேளுங்க.
நான் என் கையில இருக்கிற வாழைப்பழத்தோல காரிடார்ல போட்டுருவேன். நீங்க நடந்து வந்து அப்படியே அது மேல காலை வச்சு கீழே விழுந்துருங்க. அப்புறம் ரொம்ப தூரமா போற மாதிரி சீனை போடுங்க. அப்புறம் இந்த தலைவர் வந்து உங்க 2 பேரையும் காப்பாத்திடுவேன். என்ன சொல்றீங்க? இந்த பிளான் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தான் ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக் ட்ராஃபி கிடைக்கும். பசங்களா, நீங்க எல்லாம் விளையாடி ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. அதனால நான் உங்களுக்காக கேரட் அல்வா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வந்து சாப்பிடுங்க. வாவ், கேரட்ல செஞ்ச அல்வாவா? Thank you தாத்தா. தாத்தா, நீங்க பானிபூரி பண்ணலையா? எனக்கு வெறும் கேரட் கொடுத்தா போதும் தாத்தா. சரி, அவ்வளவுதானே. நான் உங்களுக்காக கேரட்டும் பானிபூரியும் ரெடி பண்ணி கொண்டு வரேன். இங்கே இருங்க. ஹலோ, நீ கேரட் ஹல்வா சாப்பிடுவியா? Thank you. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்ன சிண்டு, ஊஞ்சல் இப்படி மெதுவாக ஆட்டுறது? நல்லா ஸ்பீடா ஆட்டி விடு. தோ பண்றேன். சட்டா அங்கிள். காப்பாத்துங்க, என்னை விடு, வேண்டாம், காப்பாத்துங்க, என்னை எங்க எடுத்துட்டு போற, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை விடு, காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க. நான் குதிரை கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாத்துங்க. வீர், அதை நிறுத்து. மிஸ்டர் சட்டா அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? நல்ல வேலை, ஒன்றும் ஆகல. தேங்க்யூ வீர். உண்மையிலேயே குதிரையை நீ ரொம்ப நல்லா அடக்குன. தேங்க்ஸ். இங்க பாருங்க ராஜா ராணா ராக்கா, இங்க வாங்க. பர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர் முழுக்க குரங்கு பூதம் வந்திருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி எல்லாரையும் நாம ஏமாத்தலாம். நான் ஒருத்தனை அடிச்சிட்டு மறைஞ்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் ராஜா வேற ஒரு இடத்துல தெரியுவான். ராஜா அந்த இடத்துல மறைஞ்சதுக்கு அப்புறமா நான் வேற ஒரு இடத்துல எல்லாருக்கும் நல்லாவே தெரியுவேன். என்ன பூதன்னு நினைச்சுக்கிட்டு யாருமே அவங்க வீட்டை விட்டு வெளியில வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா நாளையில இருந்து நம்மளுடைய திருட்டு வேலையை நாம ஆரம்பிக்கலாம். நாளைங்கிறது எப்பவும் வராது ராக்கா. இன்னைக்கு அதை நம்ம ஆரம்பிக்க போறோம். நாம பூதம் இல்ல மனுஷங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு புது டாய் கம்பெனி அவங்களுடைய ரிமோட் டாய்ஸை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக அந்த கம்பெனி நம்ம ஸ்கூல்ல எக்ஸிபிஷன் போட போறாங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு வரலாம். ஸ்டூடெண்ட்ஸ், சைலண்டா இருங்க. பண்டி, நான் வர வரைக்கும் நீ கிளாஸை பார்த்துக்க, புரியுதா? ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் உங்களுக்காக ஒரு பொம்மைய வரைஞ்சு காட்ட போறேன். அது வீரோட பொம்மைய நான் வரைய போறேன். வீர், ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடு, சரியா? சாரி வீர். வீருக்கு பதிலா தீர்னு எழுதிட்டேன், மன்னிச்சிடு. வீ பதிலா நான் டீயை எழுதிட்டேன். வண்டிக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். எப்ப பார்த்தாலும் அவன் உன்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். சரி, கோவப்படாத இம்லி. நான் உனக்கு உடனே பாடம் கத்து தரேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் டிராயிங் பண்ண வரும். நான் இப்ப பண்டியோட உருவம் வரைஞ்சு காட்ட போறேன். பண்டி, சின்ன சின்ன தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடு, சரியா? இது எந்த பக்கம் பார்த்தாலும் என்ன மாதிரியே இல்லையே வீர். oops, சாரி. ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு. பிக்கு பதிலா ஏ எழுதிட்டேன். பண்டிக்கு பதிலா ஆண்டிய வரைஞ்சிட்டேன். வீரோட ஸ்கூல்ல டாய்ஸ் கம்பெனிக்காரங்க அவங்க டாய்ஸை ப்ரமோட் பண்றதுக்காக அங்க எக்ஸிபிஷன் போட போறதா நான் கேள்விப்பட்டேன் பாஸ்.
வீர் அந்த எக்ஸிபிஷனுக்கு போகாத அளவுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்களேன் பாஸ். உனக்கு தலை பெருசா இருந்து என்ன பிரயோஜனம் அதுல இருக்க வேண்டியது இல்லையே. அதை விட ஒரு நல்ல யோசனை எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, நீ கூட அங்க ஒரு டாய் ஸ்டோரை ஓபன் பண்ண. இல்ல 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 பாஸ், வீரு நம்மளோட எதிரியாச்சே, அவனுக்காக நான் டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன் பாஸ். இந்த டாய்ஸ் எல்லாம் வீர் விளையாடுறதுக்கு இல்ல, அந்த வீரை அழிக்கிறதுக்காகத்தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, வீரோடைய அழிவு இந்த டாய்ஸ்ல கூட இருக்கலாம் இல்லையா? நீங்க ஜீனியஸ் பாஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். She is right, boss. அவ சொன்னது உண்மைதான்.